வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பாவக்காயில் ஒரு தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பாவக்காவை நல்லா கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பும் போட்டு பெசரி வச்சுக்கோங்க. பெசரிட்டு நான் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் பேனில் கடுகு தாளிச்சிக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், கடுகு போட்டோம். கடுகு நல்லா வெடிச்செடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, பாவக்காவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம், பாவக்காய் வேகட்டும். இந்த பக்கம் பாவக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தலாம். கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 5 வரமிளகா, சீரகம் அரை டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல பிச்சு போட்டுப்போம். நான் பாவக்காய் மீடியம் சைஸ்ல ஒரு 2 பாவக்காய் எடுத்துட்டேன். இந்த சைஸ்ல இருக்கும் ஒரு 2 பாவக்காய் எடுத்துட்டேன். அதுக்கு தான் இந்த அளவு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாலாம் இந்த அளவு. நீங்க பாவக்காய் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கலாம், கூட்டி குறைச்சு. அதே மாதிரி கொஞ்சமா வரமிளகா பொடியும் சேர்க்க போறோம். அதனால வரமிளகா காரம், இந்த வரமிளகா பொடியும் போடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, நல்ல மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம், அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கு அப்புறமா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நாம இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிறது நல்லா ஆறிடுத்து. இப்ப அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா வறுக்கும் போது காம்பு இருந்தது, காம்பு எடுத்தாச்சு. நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. பாருங்க, பாவக்காய் நல்லா வதங்கிடுத்து எண்ணெயில. கொஞ்சமா வரமிளகா அப்படி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகா வறுத்துருக்கோம். அரைச்ச விழுதியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம காய் வதக்கும் போது அதாவது காயில உப்பு போட்டு பெசரி தான் வச்சிருந்தோம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த விழுதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் எப்பயும் போல கொஞ்சம் வெல்லம். இது புளியோட எரிப்பெடுக்க டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுது பாருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் தொக்கு ரெடி. இது நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு, அப்புறம் கல் தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க தொக்கு பண்ணி நீங்க பாவக்காய் கல் தோசைக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடலாம். பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, இல்லைனாலும் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.